ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பச்சை பயிறு சுசியம். சாயங்கால நேரத்தில் டீ காஃபியோட சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக செய்திடலாம். வேக வச்ச நேரம் தான். இதை நம்ம எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். சுசியம் செய்யறதுக்கு நான் 1 கப்பு பச்சை பயிறு எடுத்து நல்லா கழுவி குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் தான் 1 கப்பு எடுத்திருந்தேன். அதை நல்லா வேக வச்சு எடுத்துடணும். பாருங்க, நல்லா மாவு போல் இப்படி இருக்கணும். இன்னும் இதை நம்ம மசிச்சு விடணும். நல்லா மசிச்சு விட்டுருவோம். இப்படி மசிச்சது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாக்கி நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு 2 சுற்றி எடுத்துட்டால் போதும். ரொம்ப மைய அரைச்சக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டு. நம்ம இப்போ தேங்காய் வறுத்து எடுக்கணும். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 1 டீஸ்பூன் நெய்யை விட்டு இந்த 1/2 கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன். இந்த 1/2 கப்பு தேங்காயும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்ல வாசனை வரணும். நல்லா சிவந்து வரேன்டா நல்ல வாசனை வரணும். இது வரைக்கும் வறுத்து விட்டுருங்க. இப்போ நான் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். 1 கப்புக்கு 3/4 கப்பு. 1 கப்பு பாசிப்பயிருக்கு 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் வெள்ளம் எடுத்தீங்கன்னாலும் 3/4 கப்பு எடுத்தால் போதும். நான் கொஞ்சம் கரைச்சி வடிகட்டி விட்டுருங்க. இது நல்லா கரைஞ்சி வரட்டு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா சேர்ந்து வரட்டு. நல்லா சேர்ந்து வந்த உடனே நம்ம மசிச்சு வச்ச பச்சை பயிறு பாருங்கள், அதையும் போட்டுங்க. அதையும் போட்டு நல்லா கிளறி விடணும். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் தான் எரியணும். பாருங்கள், நல்லா கிளறி விடுங்க. ஒன்று போல் சேர்ந்து வரட்டு. பாருங்கள், சேர்ந்து வந்தாச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி ஆற வச்சிடணும். இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடுவோம். அப்படின்னா தான் சீக்கிரமாக ஆறும். பாருங்கள், மாற்றியாச்சு. இப்போ இருக்கட்டு. நம்ம இதுக்கு மேல் மாவு தயாரிக்கணும். அதுக்கு நான் 1 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு மைதா மாவு 2 சேர்த்து எடுத்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி கலர் வர்றதுக்காக, ஒரு 2 பிஞ்ச் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சீனி போட்டால் தான் நல்லா இலகி அழகாக மேல் மாவு பஞ்சு போல் இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் இட்லி மாவு பதத்தில் நல்லா கரைச்சி எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு எடுங்க. பாருங்கள், இப்படிப்பட்ட கெட்டியான பதத்தில் இருக்கணும். பாருங்கள், இப்போ இருக்கட்டு. நம்ம பச்சை பயிறு தேங்காய் கலவையில் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துருவோம். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிடுங்க. அப்படின்னா தான் எண்ணெயில் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா நிறைய எண்ணெய் வைக்க வேண்டியது வரும். பாருங்கள், எல்லாம் பிடிச்சாச்சு. இப்போ நம்ம இன்னும் ஒவ்வொன்றா எடுத்து மாவில் போடுவோம். பாருங்கள், இப்படி இருக்கணும் எடுத்து போட சமயம். இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெயை காய வச்சிடலாம். பாருங்கள், எண்ணெய் காய்ச்சிருக்காண்டி பாருங்கள், உடனே மேலே வரணும். மேலே வந்த உடனே நம்ம அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒவ்வொன்றா முக்கி எடுத்து போட்டுற வேண்டியது தான். இருங்க, ஒன்றா போடுங்க. 1 நிமிஷம் கழித்து மெல்ல கிளறி விடுங்க. ஏன்னா அடியில் பிடிக்கும். நம்ம வெல்லம் சர்க்கரை நாட்டு சர்க்கரை போட்டதுனால அந்த வெல்லம் அடியில் பிடிக்கும். அதனால் 1 நிமிஷம் ஆன உடனே நம்ம திருப்பி போட்டுறணும். ஒரு மாதிரி திருப்பி போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துடணும். ஏன்னா அந்த வெல்லம் இலைக்கு நம்மளுக்கு அடியில் பிடிக்கும். கொஞ்சம் அடிக்கடி திருப்பி போட்டுடும். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்துட்டு. இப்போ நம்ம எடுத்துருவோம். இல்லை அருமையான பச்சை பயிறு சுசியம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதே போல் எல்லாம் சுற்றி எடுத்துருவோம். தேவைக்கு இப்போ சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், இது ரொம்ப அருமையாக இருக்கும் டீ காஃபி கூட சாப்பிட்றதுக்கு.
பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.